எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பெரியமானவர்களே, நாம் ஆராதனை வேளையிலே சிந்தித்து தியானித்த வேத வசனங்களைப் போல நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட வேண்டும் என்கிற இந்த வெளிச்சத்தை நான் மீண்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமேயானால், விழுந்து போனவர்களை கட்டி எழுப்பும் தேவன் என்கிற ஒரு தலைப்பையே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். விழுந்து போனவர்களை கட்டி எழுப்பும் தேவன். இன்றைக்கு பல விதங்களிலே மனுஷி ஆண்டவருக்குள்ளாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் விழுகியை சந்திக்கிறது இன்னைக்கு ஒரு சகஜமான காரியமாகவே காணப்படுகிறது. ஆனால் விழுகையிலே நாம் நின்று விடாமல் விழுகையிலிருந்து எழும்புவதற்கு தேவன் எவ்விதமான காரியங்களை செய்கிறார் என்பதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். கடந்த நாட்களிலும் கூட பெண் மாற்றத்திலிருந்து நம்மை ஆண்டவர் எழுப்புகிறார், பெண் மாற்றத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார் என்கிற காரியங்கள் எல்லாம் அதிகமாக தியானித்திருக்கிறோம். அதே போலதான் விழுந்து போனவர்களை கர்த்தர் எவ்விதமாய் கட்டி எழுப்புகிறார் என்கிற இந்த சத்தியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே ஆனால், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரத்துல 5, 6 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது, அதுல விசேஷமா 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அங்கு ஒரு மனிதன் மிகுந்த துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு அவனுக்கு அன்பும் மன்னிப்பும் ஆறுதலும் தேவை என்கிற விசேஷித்த காரியங்களை பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. கொரிந்தி சபையில ஒரு குறிப்பிட்ட மனிதன் விழுகையை சந்தித்தான். விழுகையை சந்தித்த மனிதன் மிகுந்த துக்கத்திலே அமிழ்ந்து போய்விடாதபடிக்கு அந்த மனிதனை தூக்கி எடுக்க வேண்டும், அந்த மனிதனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதற்காக தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற மனிதனுடைய பெயர் நமக்கு தெரியாது, அந்த மனிதன் என்ன குற்றம் செய்தான் என்பதும் நமக்கு சரிவர தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் தவறு செய்து அவன் துக்கத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறான். அந்த மனிதனை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற முகாந்திரத்திற்காய் தேவன் தமது வார்த்தைகளை இங்கே காண்பிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கிறோம். ஒருவேளை இங்கு காணப்பட்டிருக்கிற இந்த மனிதன் என்பவன், இந்த மனிதன் ஒருவேளை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் துவக்கத்தில அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரம் உண்டென்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபையை பார்த்து சொல்லுகிற அந்த காரியங்களை பார்க்கும்போது, ஆக இது அங்கே உள்ள ஒரு மனுஷனா கூட கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிறதா வேத பண்டிதர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு கூற்றாகவும் இருக்கிறது. அதாவது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அங்கே ஒரு மனிதன் விழுகியை சந்திக்கிறான், ஒரு மனிதன் கரைபட்டு போகிறான். சபைக்குள் இருக்கிற ஒரு மனிதன் அங்கே தேவனை விட்டு தூரம் போகிறான். பரிசுத்த நிலைமையிலிருந்து, பரிசுத்த சந்ததி என்கிற அந்த நிலைமையிலிருந்து அவன் அசுத்தமான ஒரு இடத்துக்குள்ளே கடந்து போய் விட்டான். ஆகையினாலே அப்படிப்பட்ட மனிதனை புறம்பே தள்ளி போடுங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். பொதுவா அந்த நாட்கள்ல ஒரு மனிதன், ஒரு மனுஷி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவன் அற்ற நிலைமைக்குள்ளே அல்லது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்த நிலைமைக்குள்ளே, பின்மாற்றத்துக்குள்ளே அல்லது துணிகரமான காரியங்களுக்கு இடம் கொடுப்பார்கள் என்றால் முதல்ல கண்டிப்பார்கள், மூப்பொருளை கொண்டு கண்டிப்பார்கள். அவன் அதற்கு செவி கொடுக்காவிட்டால் அந்த மனிதனை ஒருவேளை பயங்கரமான துணிகரமாக பாவமாக இருக்குமே ஆனால் அந்த மனிதனை சபையை விட்டு விலக்குவது அந்த காலத்தினுடைய வழக்கமாய் இருந்தது. அதனால்தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்று சொல்லி, அப்போ தேவனுடைய சபையை விட்டு அவன் விளக்கப்படுகிறத பைபிள் சொல்லுது. இதான் எக்ஸ்கம்யூனிகேஷன் அப்படி கூட சொல்ல முடியும். That person was excommunicated from the church at Corinth அப்படி சொல்லுகிற அளவுக்கு கொரிந்தில் இருந்த சபை, கொரிந்து சபையிலிருந்து அவன் விளக்கப்பட்டதை பைபிள் நமக்கு காண்பிக்கிறது. அவனை விலக்கி போடுங்கள், அவனை புறம்பே அவனை தள்ளி போடுங்கள் என்று சொல்லி அங்கே வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த காலத்தினுடைய வழக்கம். இந்த மனிதனாகத்தான் அந்த மனிதன் இருக்க முடியும் என்பது நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 198%
அந்த மனிதனை தான் இங்க கொண்டு வந்து பேசுகிறார். 2ஆம் நிருபத்தை எழுதும்போது, அப்போ புறம்பே தள்ளப்பட்டிருக்கிற அந்த மனிதன் மிகுந்த துக்கத்திலே அமிழ்ந்து போக கூடாதபடிக்கு அந்த மனிதனை மறுபடியும் கட்டி எழுப்புகிற பணியிலே தேவன் எவ்விதமாய் செயல்படுகிறார் என்கிற விஷயத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் நீங்கள் நானும் இங்கே கவனிக்கிறோம். அதனால்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல வேதம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல 6வது வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க, அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மனிதன் மனம் திரும்பி மறுபடியும் தேவனுடைய சபையில ஐக்கியப்படுவதற்கு, யாவரோடும் ஐக்கியப்படுவதற்கு ஏது உண்டாக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இது ஒரு சபையினுடைய ஒழுங்கை நமக்கு காண்பிக்கிறது. இது சபையினுடைய ஒழுங்கு என்பது மாத்திரமல்ல, தேவனும் எப்படிப்பட்ட சிந்தை உடையவராய் இருக்கிறார் என்கிற ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை இந்த பகுதியில நீங்களும் நானும் பார்க்க முடியும். அப்போ விழுந்து போனவர்களை கர்த்தர் கை தூக்கி விடுகிறார். விழுந்து போனவர்களை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். ஒரு சில நாட்கள இந்த சத்தியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு ஒரு சில காரியங்களை இந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி சில ஒரு உணர்வை நான் பெற்றேன். ஆண்டவருக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன். அது யாரா இருந்தாலும் சரி, தேவன் மிகுந்த துக்கத்தில நம்மை ஆழ்த்தி விடாதபடிக்கு மறுபடியும் கட்டி எழுப்புகிறார் என்கிற அந்த விசேஷத்தை நம்ம இங்க என்ன செய்யறோம், இங்க பார்க்கிறோம். அதனாலதான் 6ஆம் வசனத்துல சொல்றார், அநேகரால் உண்டான இந்த தண்டனையை போதும், அதனால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி அங்கே அன்பையும் ஆறுதலையும் மன்னிப்பையும் அந்த மனிதனுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எதுக்காக சொல்றார் அப்படின்னு சொன்னா 11ஆம் வசனத்துல சொல்றார், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவேன்னு சொல்லி இந்த பகுதிக்கான காரியங்கள் தீர்வை காண்பித்து கொடுத்து அவர் முடிக்கிற சமயத்துல அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படி சொல்லிதான் முடிக்கிறார். அப்ப ஏன் இங்க சாத்தானுடைய தந்திரங்களை குறித்து பேசுறார்? சாத்தானால் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் விழுந்து போன மனிதனை கண்டிக்கணும். கண்டிக்கப்பட்டதுக்கு பிறகும் அவன் என்ன செய்யலாம், அவன் ஒருவேளை ஐக்கியத்தை விட்டு விலகி நிக்கலாம். ஆனா மீண்டும் அவன் என்ன செய்யக்கூடாது, அவன் அமிழ்ந்து போக கூடாதபடிக்கு, அவன் மீண்டும் அந்த பின்மாற்றத்திலேயே ஆழ்ந்து போய்விடாதபடிக்கு, பின்மாற்றத்திலேயே தேவனற்ற நிலைமைக்கு போகாதபடிக்கு, அப்படிப்பட்ட மனிதன் சீர்பொருந்தும் பொருட்டு அந்த மனிதனை மீண்டுமாய் தேவன் கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். இந்த சத்தியத்தின் மூலமா தான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட இடைபடுகிறார். விழுந்து போனவர்களை கட்டி எழுப்பும் தேவன். எப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம் விழுகையை சந்திக்க நேரிட்டாலும் விழுந்து போன இடத்திலேயே நாம் கடந்து விடாமல் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். அதனாலதான் இந்த விழுந்து போன இந்த காரியத்தை சரி செய்கிற பகுதியில கூட ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தின விதத்தை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்கும்போது, இந்த விழுகை நடந்து விட்டது, சபைக்குள்ளே ஒரு கரைப்பட்ட மனிதன் இருக்கிறான், இதுல ஒரு தீர்வை ஏற்படுத்துறதுல கூட அவர் புளித்தமாவை குறித்து பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற புளித்தமா என்பது பாவத்தை குறிக்கும். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று கேட்கிறார். அதை தொடர்ந்து 7ஆம் வசனத்துல பஸ்காவாகிய கிறிஸ்துவ குறித்து பேசுகிறார். பழைய புளித்தமாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த 7வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அப்போ பஸ்காவாகிய கிறிஸ்து, ஒரு மனிதன் விழுந்து போகிறான். இப்ப விழுந்து போன நிலைமையில சபை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த மனிதனை இவங்க நினைச்சுறாங்க, ஆதரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விழுகை குறித்த உணர்வு இல்லை. இப்ப இதுல ஒரு சரிபடுத்துகிறதற்கு இங்க காண்பிக்கப்படுற ஒரு வெளிச்சம் என்ன அப்படின்னு கேட்டா, நல்லா கவனிச்சே வாங்க, உங்களுக்கு புரியும். ஒட்டுமொத்த சபையை இங்க சீர்படுத்துகிறதற்கு பஸ்காவாகிய கிறிஸ்து தான் இங்கு வெளிப்படுத்தப்படுகிறார். அப்ப சீர்குலையப்பட்ட சபையை சீர்படுத்துவதற்கு தேவனுடைய சிந்தையில் இருக்கிற ஒரே திட்டம் என்ன தெரியுமா? பஸ்காவாகிய கிறிஸ்து, நமக்காக பலியிடப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அங்கே முழு சபையையும் சரிபடுத்துவதற்கு பஸ்காவாகிய கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டார். இங்க 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல இந்த அன்பு, மன்னிப்பு, ஆறுதல் இது எல்லாமே
யாரை குறித்ததுன்னு கேட்டா சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. ஏன்னா மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. இதுல சிலுவையை பற்றி இருக்குதா இல்லையா? இருக்கு. நம்ம தான் பார்க்கணும். 10ஆம் வசனத்துல நீங்க மன்னிச்சிருக்கீங்க, நானும் மன்னிச்சிருக்கேன். நான் மன்னிச்சிருக்கேன், நீங்க மன்னிச்சிருக்கீங்க. அப்படி சொல்ல வர்றாரு பாத்தீங்களா? சொல்றாரா இல்லையா? மன்னிப்பு குறித்து பேசுகிறார். இந்த மன்னிப்பு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த மனுஷனை மன்னிக்கணும்னு சொல்றார், ஆறுதல் படுத்தணும்னு சொல்லும்போது, அவன் துக்கத்தில் அமிழ்ந்து போக கூடாதுன்னு சொல்லும்போது, அப்ப தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யாரா இருந்தாலும் தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணும்போது, அல்லது தேவனை விட்டு பின்வாங்கும் போது, ஏதோ சில ரகசிய பாவங்களோ அல்லது ஏதோ சில துணிகரமான பாவங்கள்லையோ நாமும் கூட பல வகைகள்ல பல விதங்கள்ல சோதிக்கப்படுவதற்கு ஏதுவா தான் இருக்கும். இந்த உலகம் அவ்வளவு பயங்கரமானது. ஒருவேளை சில அசைவு வந்து விழுந்து போனாலும் நம்ம மறுபடியும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிறதுல தேவன் எவ்வளவு அக்கறையும் கரிசனையும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதையே இந்த 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் நமக்கு மிக தெளிவாக காண்பித்து கொடுக்கிறது. அவங்க சொல்லப்பட்டிருக்கிற மன்னிப்பை நீங்க வேதத்துல இன்னும் நிருப வாக்கியத்தில், அதாவது கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு நம்ம வரும்போது, கொலோசையர் 3:13 சொல்லுகிறது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் சொல்றார். அவதான் சொல்றார், அந்த மன்னிப்பை காண்பிக்கிறார். இங்க கூட சைட்ல கூட ஒரு இந்த வசனம் அப்படி இருக்கு, ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். அப்ப யார் உங்களுக்கு மன்னித்தது போல? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சபையிடத்துல கேட்கிற விஷயத்தை பார்க்கும்போது எதை பற்றி உபதேசம் இங்க இருக்கு? சிலுவை பற்றி உபதேசம் இருக்கு. அது எவ்விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் உங்களோட பகிர்ந்து கொண்டால் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், மன்னிக்கிறதுக்கு நமக்கு அளவுகோலே கிறிஸ்து தான். மன்னிக்கிறது வேற அளவுகள் கிடையாது. நீ ஒரு 4 தப்பு மன்னிச்ச, நான் 4 தப்பு மன்னிக்கேன், இது சரியான முறையே கிடையாது. அன்னைக்கு நான் மன்னிச்சேன்ல, நீ இன்னைக்கு மன்னிக்கணும், அது சரியான ஒழுங்கே கிடையாது. கிறிஸ்து மன்னித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? மன்னிக்க வேண்டியது இருக்கு. அப்போ என்ன விஷயத்துக்காக தேவன் பேசுகிறார் அப்படின்னா, அப்படிப்பட்ட மனுஷன் மிகுந்த துக்கத்திலே அமிழ்ந்து போகாதபடிக்கு அப்படிங்கிற காரியத்தை கொண்டு வருகிறார். அப்போ இது தனிப்பட்ட அல்லது சபையினுடைய காரியம் எதுவா இருந்தாலும் ஆண்டவருடைய நோக்கத்தை இதுல புரிந்து கொள்வதுதான் காரியம். ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்வதுதான் காரியம். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட மனுஷன் விழுகை சந்தித்த ஒரு குறிப்பிட்ட மனுஷன் அவன் விழுகையிலேயே மிகுந்த துக்கத்திலே அமிழ்ந்து போக கூடாதபடிக்கு தேவன் அவனை மறுபடியும் கட்டி எழுப்புகிற பணியிலே, அவன் மனம் திரும்பி மறுபடியும் அவன் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கிற விஷயத்துல அவர் எவ்வளவு ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை இந்த நிருப வாக்கியம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்ப 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல சபையை ஸ்திரப்படுத்தும், சபையை ஸ்டடி பண்றார். அதற்கும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவனை பிரசங்கிக்கப்படுறார். இங்க ஒரு தனிப்பட்ட மனிதன் விழுகையை சந்தித்திருக்கிறான். அந்த மனிதனை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார். இது இன்னைக்கு நம்ம நேரத்தை தியானிக்கிறது, நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் அதுதான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தாண்டி வேறொரு உபதேசத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒருவேளை நான் ஊழியர்கள்ட்ட இதை சொன்னாலும் உடனே நான் பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். நம்ம எல்லாருமே இதுலதான் நிலை கொண்டு இருக்கணும். அதை நீங்க என்ன செய்யணும்? தயவா கேட்கணும். நான் இதையும் சொல்லுவேன், இடையில வந்து நான் வேற மாதிரி ஒரு ஏதாவது கதை சொல்லி எதையாவது ஒண்ணு சொல்லிட்டோம்னா சந்தோஷத்தை உண்டாக்கிடலாம். அது சிறுவர்கள் ஊழியமோ, வாலிபர்கள் ஊழியமோ, அல்லது பெரியவங்க மத்தியில செய்யப்படுற ஊழியமோ, அப்படி செஞ்சிடலாம் நினைச்சு வேற எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. அப்படி செய்வோமானால் அது நாம் தேவனுக்கு செய்கிற பயங்கரமான துரோகம். அப்ப ஒரு தனிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், முழு சபையா இருக்கட்டும், இதை டீல் பண்ற விதமே எப்படி தெரியுமா? The crucifixion of Christ, the preaching of cross deals with every problem, not only individual, not only about the individual and the whole congregation, முழு சபை, the whole assembly, முழு சபையையும் அவர் அப்படிதான் அந்த உபதேசத்தை வச்சு தான் கட்டி எழுப்புகிறார். அந்த புளித்த மாவை கலைந்து போடுவதற்கு பஸ்காவாகிய கிறிஸ்து தான் பயன்படுத்தப்பட்டா. இங்கு இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த ஆழ்ந்த துக்கம் அமிழ்ந்து போக கூடாது. அமிழ்ந்து என்ன அர்த்தம்? அதனாலதான் சொல்லி கொடுக்காரு, சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, முதல்ல ஒன்னு ஆகும், அதுக்கப்புறம் 5 ஆகும்,
5 10 ஆகும். அப்புறம் என்னது, பதற போல பறந்து போயிடும். அவ்வளவுதான், அந்த மனுஷன் தொலைஞ்சா, முடிஞ்சு போச்சு. யூதாஸ் காரியத்தை போல கூட ஆயிடக்கூடாது. தேவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்களா? தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மறுபடியும் கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். ஒருவேளை நீங்க எந்தெந்த பகுதியில யார் யார் எந்தெந்த இடத்துல விழுகையை சந்திக்கிறோமோ நான் அறியேன். ஆனால் தேவன் இந்த விழுகையை சந்திக்கிற மனுஷன் அவன் மறுபடி எழும்பணுங்கிற காரியங்கள்ல அவர் எவ்வளவு வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. அவன் சேதத்தை சந்திச்சிருக்கிறான், தண்டனை அனுபவிக்கிறான், சிச்சை கிடைக்கு. ஆனா மறுபடியும் அவன் என்ன செய்யணும்? பவுல் சிச்சைக்கு தான் ஒப்பு கொடுத்தார். சிச்சிக்கப்படுறத ஒப்பு கொடுத்தார். அப்படி தானே? சிச்சிக்கப்படுறத ஒப்பு கொடுத்தார். சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்ன உடனே நீங்க உடனே வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. ஒன்றுக்கு நெஞ்ச வேற மாதிரி தவற நினைக்க கூடாது. அது அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவ பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து அவன் பிரிக்கப்படுறான், அவ்வளவுதான். He was just excommunicated from his co-believers அல்லது இந்த பிரதர்ஸ். அவங்கள்ட்ட இருந்து அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்கப்படுறான். ஆனா மீண்டும் மீண்டும் அதுலயே அவன் இருந்து அமிழ்ந்த துக்கத்துக்குள்ள போகக்கூடாதுன்னா அவனை என்ன செய்ய வேண்டியது இருக்கு? தூக்கி நிறுத்த வேண்டியது இருக்கு. அப்படிங்கிறத தேவன் நம்ம இடத்துல தெளிவாக பேசுகிறார். அவர் மனிதன் விழுந்து போயிடக்கூடாது. அதனாலதான் பாருங்க, நீங்க ஆபிரகாமுடைய விஷயத்துல கவனிக்கும் போது, லோத்துடைய விஷயத்தை நீங்க கவனிக்கும் போது, லோத்து பாருங்க, அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து அவன் பார்க்கும்போது யோர்தான் முழுவதும், யோர்தான் சமபூமி எங்கும் நீர்வளம் பொறிந்து இருக்கிறதாக கண்டான் பைபிள் சொல்லுது. அது ஒரு பின்மாற்றம் தான். அவன் வேறு ஒரு திசையை நோக்கி போகிறான். சோதோம் கொமோராவை நோக்கி போகிறான். என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா 14வது அதிகாரத்துல அவனுடைய வாழ்க்கையிலையும் பாருங்க பயங்கர சேதத்தை அனுபவிக்கிறான். அவன் இன்னும் கொஞ்சம் விட்டா அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம், தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்ட ஆபிரகாம் தன் வீட்டில், அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் 14:14 சொல்லப்பட்டிருக்கு, தன் சகோதரன் சிறைப்பட்டு போனதை ஆபிரகாம் அவன் கேள்விப்பட்ட போது தன் வீட்டில கைப்பிடிந்தவர்களாகிய 318 பேரை அவன் ஆயுதம் தரிச்சவங்களை என்ன செய்யறான்? கொண்டு போய் ஒரு பெரிய ஜெயத்தை எடுக்கிறாரா இல்லையா? ஜெயம் எடுத்து லோத்துக்குரிய எல்லாத்தையுமே மீட்டு கொண்டு வருகிறத நாம் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய நோக்கத்தை நீங்க பாருங்க. அந்த மனுஷன் பிரிந்து போகிறான், அந்த மனுஷன் வெளியே சந்திக்கிறான். சோதோமுக்கு எதிராக கூடாரம் போட்டவன் சோதோமுக்கு உள்ளேயே போய் வாழ ஆரம்பிச்சிட்டான். பின்மாற்றம் சிறைப்பட்டு போகிறான். இனிமே அடுத்து என்னது? மரணம் தான் சம்பவிக்கணும். ஆனா ஆண்டவர் அவனை என்ன செய்யறாரு? காப்பாத்துறாரா இல்லையா? ஆபிரகாம் மூலம் காப்பாத்துறார். தேவனுடைய சிந்தையை தான் இந்த செய்தியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய நம்ம தடுமாற்றம் வந்தாலும், எவ்வளவு பெரிய பின்மாற்றம் வந்தாலும் நாம் அதில் அமிழ்ந்து போகக்கூடாதபடிக்கு தேவன் தமது கிருபை உள்ள வார்த்தைகளை வெளிப்படுத்தி நம்மை மறுபடியும் கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார். மீண்டும் அதே பின்மாற்றத்தில் இருப்பதற்கு அல்ல, கட்டி எழுப்ப அவர் வாஞ்சிக்கிறார். அதுதான் லோத்துடைய விஷயத்துல பாக்குறோம். அவனை பாருங்க, அவன் எவ்வளவோ அந்த பாடுகள், அந்த கஷ்டங்களுக்குள்ளதான் போய்கிட்டு இருக்கான். அவன் விழுகை சந்திக்கான், மீண்டும் விழுக அதுக்குள்ளேயே தான் இருக்கிறான். பிற்பாடு பார்த்து அவன் சிறைப்பட்டு போகிறான். அவனை மறுபடியும் கட்டி அவனுக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் ஆபிரகாமை பயன்படுத்தினா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. இதே போலதான் பாருங்க, ஒரு இடத்துல தாவீது துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் யார மூலமா அங்க பேசுறாருன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல அம்னோனுக்காக புலம்பின இந்த தாவீது அப்சலோமுக்காக மனத்தாங்கலா இருக்கிறார். அப்சலோம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரத்துல அப்சலோம் தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்தது நிமித்தமாய் 2 வருஷங்களாய் காத்திருந்து அவன் என்ன செய்கிறான்? பிற்பாடு அம்னோனை கொன்று போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்ப அப்சலோம் அம்னோனை கொன்று போட்டு என்ன செஞ்சிட்டான்? ராஜ சமூகத்திலிருந்து தூரமான இடத்துக்கு போயிட்டான். அப்படித்தானே? ராஜ சமூகத்துல எங்க போயிட்டான்? தூரமான இடத்துக்கு போயிட்டான். அவன் தூரமா விலகி போயிட்டான். இப்ப இந்த மனுஷனை சமீபத்து கொண்டு வரணும். இப்ப தாவீது அப்சலோம் மேல மனத்தாங்கலா இருக்கிறார். இப்ப அப்சலோமை தாவீது அங்கீகரிக்கணும். அப்சலோம் மறுபடியும் அரண்மனைக்கு வரணும். மறுபடியும் பிள்ளைங்கிற ஸ்தானத்துல அவன் கட்டி எழுப்பப்படணும். அதுக்கு யோவாப் என்ன செய்தா தெரியுமா? தெக்கோவா அப்படிங்கிற ஊருக்கு போய் ஊர்ல
புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை கண்டு அவளிடத்துல ஒரு வாக்கியத்தை வைக்கிறார். என்ன வைக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த சம்பவத்தை அந்த 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் துவக்கத்திலிருந்து நம்ம பார்க்க முடியும். அப்ப அவள் சொல்றா, எனக்கு 2 குமாரன், ஒரு நாடகம் ஆடுறது போல, எனக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அதுல ஒருத்தரோட சண்டை போட்டு என்ன பண்ணிட்டான், ஒருத்தனோட சண்டை போட்டு என்ன பண்ணிட்டான், கொன்னுட்டான் ஒருத்தனை. இப்ப ஒருத்தன் உயிரோட இருக்கான். அப்போ சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்றாங்க, அப்ப அவனையும் கொல்ல வர்றாங்கன்னு சொல்லும் போது தாவீது என்ன சொல்றார், என்ன விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. வாசிக்க நம்ம கேட்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரத்துல இந்த சம்பவத்தை சொன்ன தாவீது சொல்றார், இல்ல அந்த பையனை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த பையனை என்ன செய்வேன், நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதை சொன்னதுக்கு அப்புறம் 14வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நான் மரிப்பது நிச்சயம் சொல்லி அவ பாடம் எடுக்கிறான். நான் மரிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல், எப்படி வருது பாருங்க, தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை என்ன செய்கிறார், நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். எத்தனாம் வசனம், 14வது வசனம். 14:14. எப்படி ஆதியாகமம் 14:14 பார்த்தோம், அதே போல இங்க 2 சாமுவேல் 14:14 பார்க்கிறோம். தேவனுடைய சிந்தை என்ன அப்படிங்கறதான் இப்ப நான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். வேற எதையும் இங்க கொண்டு வர விரும்பல. தேவனுடைய சிந்தை என்ன அப்படின்னா, பின்வாங்கி போனவன் பின்வாங்கின நிலைமையிலேயே மாண்டு போக கூடாது. அவன் மறுபடியும் கட்டி எழுப்பப்படணும். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியுமோ, அவன் மனம் திரும்பி பிழைப்பதை அல்லவோ நான் என்ன செய்றேன், விரும்புகிறேன்னு சொல்லி எசேக்கியேல் 18வது அதிகாரத்தில் சொல்லுகிறது நீங்கள் நான் நன்கு அறிவோம். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துல சாவதை அவர் விரும்பல. அப்ப ஆண்டவருடைய நோக்கம், அவருடைய ஏக்கெல்லாம் என்ன அப்படின்னா, விழுந்து போற மனுஷன் மறுபடியும் கர்த்தருக்குள்ள எழுப்பப்படணுங்கிற காரியத்துல அவர் எவ்வளவு கவனம் உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் இந்த நாள்ல அந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தாவீது பாருங்க. தாவீதுக்கு இங்க சொல்லப்பட்டதை கவனிக்கும் போது, இப்ப யோவாவுடைய நினைவு, இந்த தெக்கோவர் ஸ்திரீனுடைய நினைவு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இப்ப யாருடைய நினைவுக்கு வந்துட்டாங்க. அப்ப இந்த தெக்கோவர் ஸ்திரீ சொன்ன விஷயமே எதுதான் தெரியுமா, யாருடைய நினைவு அங்க கொண்டு வர்றதுக்காக இங்க பிளான் நடக்கு, தேவனுடைய நினைவுகளை அங்க தாவீது அறியணும். இந்த வெளிப்பாடு வந்த உடனேயே தாவீது அப்சலோமை அழைக்க சொல்லிட்டார். அப்படிதான் நடக்கு. அவ துரத்துண்ட மனுஷன் முற்றிலும் அவன் துரத்துண்ட நிலைமையிலேயே செத்து போயிடக்கூடாது. அவன் மீண்டும் என்ன செய்யணும், அவன் மறுபடியும் அரண்மனைக்கு வந்து அவன் கட்டி எழுப்பப்படணுங்கிறதுல தாவீது இங்கு மனம் திரும்புகிற, மனதை மாற்றிக்கொள்கிற ஒரு காரியத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். எப்ப தெரியுமா இந்த வெளிப்பாடு, எப்போ இந்த இடத்துக்கு தாவீது வந்தார் தெரியுமா, தேவனுடைய நினைவுகள் அறியும் போதுதான். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்னு சொல்லி, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப தேவனுடைய நினைவுகள் என்ன, அதை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, நான் தனிப்பட்ட முறையில் இங்க இருக்க யாரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில நான் இடர்றேன் அல்லது தவறுறேன் அல்லது பின்வாங்கி போறேன் அப்படின்னா, தேவனுடைய நினைவுகள் என்ன தெரியுமா, நான் பின்மாற்றத்துல அழிந்து போக கூடாது, மீண்டும் அந்த பின்மாற்றத்திலிருந்து வெளியே வந்து தேவனால் கட்டி எழுப்பப்படக்கூடிய மகத்துவமான இடத்துக்கு நாம் வந்தாக வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் தாவீதுக்கு இது சொன்ன உடனேயே பாருங்க அழகா சொல்றார் பாருங்க. 2 சாமுவேல் 14வது அதிகாரத்துக்கு வரும்போது, 14வது அதிகாரத்துல உடனே தாவீது சொல்லிட்டார். 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான். பின்னும் அவள், இரத்தப்பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை என்ன செய்வாராக, நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, ராஜாவாகிய ஆண்டவனுடைய உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ, பின்ன ஏன் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமா இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர், துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான், தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும், சத்தமா சொல்லுங்க, துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார்.
துரத்தப்பட்டவங்க தான். ஆனா எந்த நினைவு இல்லை அவருக்கு? முற்றிலும். அதை தான் நீங்க கவனி, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நான் சில வருஷங்களுக்கு முன்னால அந்த வசனத்தை வாசிக்கும் போது அழுதுகிட்டே இருந்தேன். அடக்க முடியாத அளவுக்கு தேவன் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாரு, தேவனுடைய நினைவுகள் எவ்வளவு மகத்துவமானது. உண்மையிலே சொல்ல, நீங்க தனிமையா இருக்கும்போது வாசித்து பாருங்க. நான் சில வருஷங்களுக்கு முன்னால அந்த வசனத்தை வாசிக்கும் போது தேவன் என் மேல வச்ச அந்த நினைவுகள் என்னன்னு பார்க்கும்போது, நான் உண்மையிலே நான் துரத்துண்டவன் தான். ஆனா தேவன் ஜீவனை எடுத்துக்கிடாம, இவன் செஞ்ச பாவத்துக்கு இப்ப தக்க தண்டனை பண்ண பின்மாற்றத்துல கிடக்கு அப்படின்னா, இப்ப பாவத்தின் சம்பளம் மரணம்னு அவர் எழுதி, அல்லது ஒருவேளை என்ன மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நான் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரித மரணம் ஏற்பட்ட என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லை. நான் பின்மாற்றத்தில் இருக்கும்போது செத்து போயிட்டா. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? தருணம் கொடுக்க. அதான் நான் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல். அப்ப அந்த ஊர் ஸ்திரீ என்ன செய்யறா பாருங்க, எவ்வளவு அழகா பேசுறா பாருங்க. அப்ப தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். அப்ப புரியுது உங்களுக்கு? துரத்துண்டவன் தான், விலக்கப்பட்டவன் தான், விலகிதான் இருக்கான். ஆனா அவருடைய நோக்கம் என்ன? முற்றிலும் விலகிடக்கூடாது. விலகிதான் இருக்கிறான், ஆனா முற்றிலும் விலக்கப்படாது இருக்கும் நினைவுகளை. அப்ப கொரிந்து சபையுடைய சபையை நீங்க கொண்டு வந்து பார்த்தா, அவன் விலகிதான் இருக்கிறான், ஆனா முற்றிலும் விலகியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மறுபடியும் அவனை எடுத்துருக்கப்பா, அவனை தூக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு சபைக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, தேவன் என் மேல் வைத்திருக்கிற சிந்தை, தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற நோக்கம். எங்கேயும் தெக்கவா ஒரு ஸ்திரீக்கு சிலுவை பற்றி உபதேசம் தான் கொண்டு வரப்படுது. உண்மைதானே? 2 சகோதரர் இருக்காங்க, அதுல ஒருத்தர் அடிச்சு என்ன செஞ்சுட்டான்? என்ன பண்ணிட்டான்? ஆமா, வாசிக்கீங்களா? எபிரேயர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்தை ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 2:17 ஒருத்தங்க வாசிக்க கேட்கலாம். அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக, நலகரிங்க பாருங்க, கவனிங்க, தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்ததான். சகோதரர், ஆமா, நம்மளதான சகோதரன் சொல்றாரு. நம்ம தானே அவருக்கு சகோதரர். உண்மையிலேயே பார்த்தா நம்முடைய பாவங்கள் தான் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது. நம்முடைய பாவங்கள் தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போனது. நம்ம நிமித்தமா தான். நம்ம தான் ஆக்சுவலி ஒன்றும் சொல்ல போனா நம்ம தான் அவரை கொன்னோம். அப்போ பேதுருவே பரிசுத்தவில் நிரம்பி அதான் சொல்றாரு, சிலுவையில நீங்க கொன்றவர், நீங்க தான் அரைஞ்சீங்க அப்படின்னு சொல்றாரு, நீங்க தான் ஆணி அடிச்சீங்கன்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு? பாவிகளாகி யூதர்கள் சொல்றாரு. அப்ப அது நமக்கு பொருந்தாதா? யூதர்கள் கொன்னாங்க, நம்ம கிடையாது அப்படின்னு சொன்னா அப்போ யூதர்களுக்காக தான் அவர் மரிச்சாருங்கிற அர்த்தம் ஆயிரும். அந்த அர்த்தம் இல்லை. எதை நீங்க நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கு. நம்ம தான் அவரை கொன்னோம். நம்ம தான், நம்முடைய பாவங்கள் தான். நமக்காக தான் அவர் மரித்தா. நம்ம தான் அவரை சிலுவையில கொண்டு போய் வச்சோம். பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. அதனால பாருங்க, அழகா போட்டிருக்கு, அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக. அப்படின்னா அதனுடைய அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்ன? அவர் ஜனங்களுக்காக தம்முடைய அதாவது ஜனங்களுக்காக மரிக்கும் பொருட்டு, பாவங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டுனா சும்மா பாவங்களை போகணும்னு சொன்னாரு இல்ல. மரணத்தின் மூலமா தான் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் என்று 1 யோவான் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆக இங்க எபிரேயர் 2:17 தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, அவர் சகோதரருக்கு எவ்விதத்திலும் நம்ம சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்ததாம். இப்ப பாருங்க, ஒரு சகோதரன் மரணத்தை சந்திக்கிறார், இன்னொரு சகோதரன் என்ன செய்யறான்? பிழைச்சிருக்கிறான். இப்ப இந்த ஸ்திரீனுடைய காரியமும் இதுதான். சொல்லுங்க, 2 பேர் இருக்காங்க, அதுல ஒரு சகோதரன் என்ன செய்ய, ஒரு சகோதரன் சண்டை பண்ணி என்ன செஞ்சுட்டான்? கொன்னு போட்டான். இப்ப இன்னொரு சகோதரன் பிழைச்சிருக்கணும்னு சொல்லி கேட்க, அதானே உண்மையா இல்லையா? இன்னொரு சகோதரன் என்ன செய்யணும்? பிழைச்சிருக்கணும். இங்கேயும் பாருங்க, பிதாவுக்கு முன்பாக பாருங்க, பிதாவுக்கு முன்பாக ஒரு ஒரே பேரான குமாரன், பிதாவுக்கு முன்னால நம்ம எல்லாரும் கிறிஸ்து நம்முடைய சகோதரர் பாருங்க. அப்படிதான் பைபிள்ல இருக்கு. கிட்டத்தட்ட மூத்த சகோதரன் சொல்லணும் அந்த அளவுக்கு. ஏன்னா அப்படிதான் பைபிள்ல இருக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, அநேக சகோதரருக்குள்ளே தான் போட்டிருக்கு. அப்படித்தானே போட்டிருக்கு. அநேக பிள்ளைகளுக்குள்ளே போட்டிருக்கு இல்ல, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 12:2
அப்போ அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவரா இருக்கும் பொருட்டுனா நமக்கு மூத்த சகோதரன் அவர் இருக்கும் பொருட்டுன்னு ஒரு வெளிச்சத்துல இருக்கு. அப்போ 2 சகோதரர்கள் சண்டை ஆயிட்டு, ஆமா நம்ம தேவனற்ற ஒரு நிலைமையில தான் வாழ்ந்து வந்தோம். நம்ம தான் அவரை என்ன செய்யணும், சிலுவை கொண்டு போயிட்டோம், மரிச்சிட்டாரு. பாருங்க, 2 சகோதரர்களை சண்டை, ஒரு சகோதரன் மரிச்சிட்டான். இப்ப ஒரு சகோதரன் பிழைச்சிருக்கணும் வேண்டாமா? இப்ப அவர் மரிச்சதுனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பிழைச்சிருக்கிறோம். அவர் மரித்தா, அதனாலதான் நம்ம பிழைச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஸ்திரீ சொல்ல வந்த விஷயத்தை புது உடன்படிக்கையில கொண்டு வந்து பார்த்தா இது குழப்பத்துக்கு ஏதுவானதே இல்லை. இது 100க்கு 100 உண்மை. இதுதான் 2 சகோதரர்ல ஒரு சகோதரன் இறந்துட்டாரு, இன்னொரு சகோதரன் என்ன செய்யணும், அவரையும் கொல்லணும்னு நினைக்கும் போது அது கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா நிற்கப்படுகிறது. இதை வச்சுதான் அவர் சொல்றா, தேவனுடைய நினைவுகள் என்ன பார்த்தீங்களா, துரத்துண்ட மனிதன், துரத்துண்ட இஸ்ரவேல் ஜனம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக, முழுவதும் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக குமாரன் இந்த பூமிக்கு வெளிப்பட்டா, குமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டா. இதைத்தான் நம்ம பாபிலோனிய சிறைபிடிப்பு குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை ஜனங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்து வந்ததான தீர்க்க தரிசிகள் மூலமாவே நீங்கள் நானும் பார்க்கிறோம். பாபிலோனிய சிறைபிடிப்ப பரிசுத்த பைபிள் நமக்கு காண்பித்து கொடுக்கும்போது அங்கிருந்து அவங்க வெளியே வருகிற அனுபவமானது புது உடன்படிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகளாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனாலதான் ராமாவிலே கூக்குரல் உண்டாகும் அப்படிங்கிற காரியம் அங்கே ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதனால ஆறுதல் அடையாது இருக்கிறாள் என்று சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே. அது எல்லாம் எரேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்ம நினைப்போம் அது பாபிலோன் சிறைப்பிடிப்புல நடக்கக்கூடிய சம்பவமான்னு சொல்லி. ஆனா இங்க பாருங்க, புது உடன்படிக்கையில் நடக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட காரியமாக அது காண்பிக்கப்படுதுன்னு சொல்லும் போது பாபிலோனிடத்திலிருந்து ஜனம் விடுவிக்கப்படுகிறது என்பது அது புது உடன்படிக்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களுக்காக இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை என்னையும் மீட்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. அதனாலதான் அந்த தெக்கோ ஒரு ஸ்திரீ சொன்ன அந்த 2 குமாரர்கள்ல, அப்ப பிதாவுக்கு முன்னால பாருங்க, அவரும் குமாரர் தான், நம்மளும் என்ன குமாரர் தான் இருக்கும், சகோதரர்ல இருக்கும் பாருங்க. அப்போ ஒரு சகோதரன் மரித்து நம்மளை வாழ வைக்கிறார். இந்த வெளிச்சத்தை தான் அங்க கொண்டு வந்து வைக்கும் போதுதான் தேவனுடைய சிந்தைகளை குறித்து பேசுகிறார், நாம் மரிப்பது நிச்சயம். இந்த சம்பவத்தை எடுத்து காண்பித்து தான் இந்த ஒரு காரியத்தை இப்படி ஒரு சம்பவமா அவ பேசும்போதுதான் அங்க என்ன உண்டாகுது, தாவீதுடைய இருதயமே அசைக்கப்படுகிறது. அப்ப தேவனுடைய சிந்தை என்ன, துரத்துண்டு போன மனுஷன் முற்றிலும் அழிஞ்சிடக்கூடாது. இப்ப நம்ம ஆண்டவர் அப்படித்தானே தெரிந்து கொண்டா. இப்ப நம்ம எல்லாம் தேவனை விட்டு தூரமா போனவங்க தானே, தூரத்துல இருந்தவங்க. இப்ப நம்ம அப்படி தூரமா இருந்தே நம்ம வாழ்ந்து மரிச்சிருந்தோம்னா அவ்வளவுதானே, முடிஞ்சது இல்ல. நம்மள மறுபடியும் ஆண்டு கொண்டு வந்துருக்க முடியுமா, கொண்டு வர முடியாது இல்ல. அப்படியே மரிச்சு போயிருந்தா, பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிச்சு போயிருந்தா, அப்ப மரிக்க கூடாதபடிக்கு பாருங்க, அந்த வயசுலயே, எந்த வயசுல நம்ம பாவத்துல கடந்தோமே அந்த வயசுலயே நம்ம மரிச்சு போகாதபடிக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதான் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் போட்டிருக்குதா. 2 சாமுவேல் 14:14 போட்டு பாருங்க, தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல், எடுத்துக்கொண்டா முடிஞ்சு போச்சு. உங்களுடைய என்னுடைய ஜீவனை முன்னாலேயே நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது எடுத்திருந்தா நம்ம கதை என்னது, முடிஞ்சு போச்சு, கதை அம்போன்னு ஆச்சு, அவ்வளவுதான். அப்ப நீங்களும் கெட்டு போயிடக்கூடாது என்பதற்காக பாருங்க, நம்மளை உயிரோட வச்சு ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் என்ன நினைவுல இருக்காது தெரியுமா, துரத்துண்டவன் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹிஸ் பேனிஷ்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளால வாசிச்சிருக்கேன், ஹிஸ் பேனிஷ்ட் அப்படின்னு இருக்கும், ஹிஸ் பேனிஷ்மெண்ட்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ் பேனிஷ்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரால் துரத்தப்பட்டவன், அவருடைய துரத்தப்பட்டவன். அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, என்றென்றைக்கும் தொலைஞ்சு போயிடக்கூடாது, முற்றிலும் என்னது விளக்கப்படாது இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இது நினைக்கும் போது உண்மையிலேயே ஒரு டைம்ல எனக்கு அழுக வந்துச்சு. ஏன்னா முற்றிலும் விளக்கப்படாது இருக்கிறது, விலகிதான் இருக்கிறேன், ஆனா நான் முற்றிலும் விலகி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அதான் அவன் நினைத்தாருன்னு சொல்லல, அவன் என்ன சொல்றா, முற்றிலும் விளக்கப்படாது இருக்கும் நினைவுகளை அவர் நினைக்கிறாருன்னு தான் சொல்றான். இன்னைக்கு வசனம் அதுதான், அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார், முற்றிலும் விலகிடக்கூடாது. அப்போ அவ கெட்டு போகிறதுக்காக அல்ல பிரியமானவர்ல. அதனாலதான் பாருங்க, எபிரேயர் 10வது அதிகாரம் 39ஆம் வசனத்துல சொல்லும்போது பைபிள் சொல்லுகிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்.
அப்ப ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதனால அப்படிப்பட்ட மனுஷன் மிகுந்த துக்கத்தில் அமிழ்ந்து போக கூடாது. இதுவும் எதுக்காக சொல்றார்? சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரியும் சொல்றார். அவன் தந்திரம் என்ன? ஒரு ஆத்துமாவை இடற பண்ணி அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு கொண்டு போகணும். அதான் அவனுடைய நோக்கம். அப்படிதானே? அப்ப தேவனுடைய நோக்கத்தை கவனிக்கணும். அதனாலதான் இப்ப தேவ சிந்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா வெளிப்படுத்தப்பட்டு சபைக்கு வெளிப்படுத்தப்படுது. மீண்டும் சொல்றேன், தேவனுடைய சிந்தைகளும் நினைவுகளும் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் கொரிந்து சபைக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டு அந்த விழுந்து போன ஆத்துமாவை தூக்கி நிறுத்துகிறார். எவ்வளவு ஒரு பெரிய மேன்மை பாருங்க. அதனால ஒருவேளை அந்தரங்கத்துல யாரா இருந்தாலும் சரி, சகோதரிகளோ சகோதரர்களோ அந்தரங்கத்துல சில பகுதியில எழுந்திருக்க முடியாம ஒருவேளை விழுந்து 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 ஒருவேளை அதிலேயே நம்ம கடினப்பட்டு கொண்டே இருப்போம் அப்படின்னா, நாம் மீண்டும் கட்டி எழுப்பப்படுறதுல ஆண்டவர் கவனமுள்ளவரா இருக்கிறாருங்கிறத உணர்ந்து நாம் சரி செய்யப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமானது. உடனே அதற்கான விசாரணை நடக்கு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் சித்தம் கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த தெக்கோவர் ஸ்திரீ மூலமா தாவீதுக்கு அறிவிக்கப்பட தாவீதுடைய இருதயம் மாறுதா மாறலையா? மாறிடுச்சு. அப்ப அந்த மனுஷன் அப்சலோம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், அப்சலோம் தனக்கு சமீபித்து வர வேண்டும் என்கிறத தாவீது உணர்ந்தார். என்னைக்கும் நம்முடைய பரம தாவீது அதைத்தான் உணர்கிறார். துரத்துண்டு போனவன் அப்சலோம் எதுக்காக ஓடி ஒளிஞ்சான் சொல்லுங்க? நன்மை செஞ்சா? என்ன செஞ்சு ஓடி ஒளிஞ்சான்? கொலை செய்து, பாவம் செய்து ஓடி, பாவம் செய்தாலே ஓடி ஒளிகிற நிலைமை தான். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சோன்னே எங்க போயிட்டாங்க? ஓடி ஒளிறது தான் போனாங்க. அதுதான் மரணம். தேவன் அற்ற நிலைமைக்கு போறதுதான் மரணம். தேவ உறவுலேருந்து பிரிக்கிறதுக்கு பேர் தான் மரணம். மரணம் ஒண்ணு அவங்க மரிச்சாங்கன்னு கேட்டா உண்மையிலே மரிச்சாங்க, ஆத்மாவில் மரிச்சிட்டாங்க. சரீர பிரகாரமான மரணத்தை ஆதாம் ஏவாள் அடையல, ஆனா ஆத்மாவில் அவங்க மரிச்சு போனாங்க. அது எப்படி? ஆமா, மரணம் பிரவேசித்ததுன்னு சொல்லிதான் பைபிள்ல இருக்கு. பாவமும் பாவத்தினால மரணமும் உலகத்துல பிரவேசித்ததுன்னு சொல்லிதான் ரோமர் 5:12 வாசிக்கும். ஆக அவங்க மரித்தாங்க. ஆதாம் ஏவாள் உண்மையிலே மரிச்சாங்க. என்ன தேவனற்ற நிலைமை தான் மரணம். தேவனை விட்டு பிரிவதுதான் மரணம், செப்பரேஷன். The death means nothing but the separation from God. தேவனை விட்டு பிரிவதுக்கு பேரு தான் மரணம். இளையகுமாரன் மரிச்சானா மரிக்கலையா? மரிச்சான். தகப்பனே சொல்லும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24 வசனத்துல சொல்றார். லூக்கா 15:24 சொல்றார். 15:24 சொல்றார், என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணப்படாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். அப்ப மரணம் ஜீவன், மரித்தான் சொல்றாரு. எங்க மரிச்சான்? எழுத்தின்படி சரீர பிரகாரம் மரிச்சான் இல்ல. தகப்பனை விட்டு தூரமா போறதுக்கு பேர் மரணம். தேவனை விட்டு தூரமா போறதுக்கு பேர் மரணம். மீண்டும் கட்டி எழுப்பப்படுற விஷயங்களை தேவன் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்காரு பாருங்க. யோபுடைய சிநேகிதர்கள் கூட தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நிதானமா பேச மாட்டேங்காங்க, வேற மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. அவங்களையும் எதுக்கு நேரம் கொண்டு போறாரு பாருங்க? பலிபீடத்துக்கு நேரம் கொண்டு போறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரத்துல யோபு குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். யோபுடைய சிநேகிதர்கள்ட்ட, நீங்கள் என் தாசனாகிய யோபு பேசினது போல என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீங்க உடனே காலையில் எடுத்துட்டு எங்க போங்க? யோபு எடுத்துட்டு போங்க, பலிபீடத்துக்கு போங்கன்னு சொல்றார். சிலுவை இல்லாமல் நீங்கள் நானும் சீர்பட முடியாது. மீண்டும் சொல்றேன், சிலுவை இல்லாமல் நீங்கள் நானும் சீர்பட முடியாது. சிலுவை பற்றிய உபதேசம் இளையகுமாரன் மீண்டும் கட்டப்பட்டது எதனால? சிலுவை பற்றிய உபதேசம். தகப்பன் அறிந்தான், புத்தி தெளியுது, தன் பாவங்களை குறித்து உணர்வடைந்தான். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் மன்னிக்கவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என்பேன். இனிமேலும் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் இல்லை. பாவத்தை குறித்த உணர்வு, இந்த மனஸ்தாபத்தோடு தான், கல்வாரி அன்பை உணர்ந்து தான் ஜனங்கள் கட்டி எழுப்பப்பட முடியும். பாட்டு பாடி உற்சாகத்தினால கட்டி எழுப்பப்பட்டதெல்லாம் பதற போல பறந்து போயிரும், பஞ்ச போல பறந்துரும். எந்த ஒரு வெளிப்பாட்டுல கர்த்தருடைய சபை கட்டி எழுப்பப்படுகிறது? தாராளமா பார்க்கலாம் நீங்க பைபிள. எல்லாத்தையும் ஆண்டவர் இதுலதான் கட்டி எழுப்புகிறா. யோபுடைய சிநேகிதர்களா இருக்கட்டும், இதுலதான் கட்டி எழுப்புகிறா. கொரிந்து சபையில விழுந்து போன சபையா இருக்கட்டும், விழுந்து போன அந்த குறிப்பிட்ட மனிதனா இருக்கட்டும், இதையும் பஸ்காவாகி கிறிஸ்து மூலம் தான் கட்டி எழுப்புகிறா. அப்சலோமுடைய விழுகையாவே இருக்கட்டும், இந்த அப்சலோமையும் மறுபடியும் மீண்டும் அவனை கொண்டு வர்றது எந்த விஷயம் தான் கொண்டு வருதுன்னு கேட்டா, இந்த தெக்கோவருடைய ஸ்திரீயினுடைய வாயிலிருந்த அந்த போதகம் தான், வாயிலிருந்த அந்த வார்த்தைகள் தான் கொண்டு வருது. அப்படிதானே?
இந்த வார்த்தைகள் வெளிப்பட 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 தூரத்துல இங்க சமீபத்துக்கு வந்துட்டான். ராஜாவை விட்டு, தாவீதை விட்டு, நம்மளும் பரம தாவீதை விட்டு தூரமா போயிருக்கலாம். எதை பற்றிய சத்தியம் அவருக்கு சமீபத்துக்கு கொண்டு வருது அப்படின்னு சொன்னா, 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் ஜீவனை விட்டுட்டான், ஒரு சகோதரி ஜீவனை விட்டாச்சு. இன்னொரு சகோதரனும் ஜீவனை இவனையும் கொல்லருக்கு நிக்காங்க. இல்ல, இவனை பிழைக்க பண்றாங்க. அந்த விஷயம், அந்த வெளிப்பாடுல தான் அப்சலோம் என்ன செய்ய முடியுது, இங்கே வரக்கூடிய சூழலை நீங்கள் நானும் பார்க்கிறோம். மறுபடியும் கட்டி எழுப்பப்படுகிற அனுபவம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அதனாலதான் ஆபிரகாம் லோத்துவ எல்லாத்தையும் மீட்டுட்டு வரும்போது கூட நீங்க பாருங்க, அந்த மீட்டு வரும்போது இன்னும் ஊருக்குள்ள வரல, மீட்டு ஒப்படைக்கல, இன்னும் ஒப்படைச்சாதான் உண்டு, அப்படித்தானே? வழியில் யாருனாலும் பிடிக்கிட்டு போயிடலாம். மெல்கிசேதேக்கு வந்து சந்திக்கிறாரு. மீட்டு வந்து கொடுத்துட்டாரா? ஒன்னும் இடத்துக்குள்ள ஒன்னும் வரல. ஆன் த வே. ஏப்ரகாம் வாஸ் ஆன் த வே. யார் சந்திக்கிறான்னு பாத்தீங்களா? அப்பமும் திராட்சரசத்தோடு கூட குமாரனுடைய அந்த கிறிஸ்துவினுடைய புது உடன்படிக்கை அவனை சந்திக்கிறது. சும்மா கிடையாதுங்க. மீட்டுட்டுலாம் வர முடியாது, சும்மாலாம் மீட்டு வர முடியாது. அது கரெக்டா போய் அங்க போய் சேரணும். இழந்து போனதை கரெக்டா பத்திரமா கொண்டு வருவதற்கு எங்க கொண்டு போறாரு பாருங்க. யார் யாரை சந்திக்கிறா பாருங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறீர். புது உடன்படிக்கையினுடைய ஆசாரித்துவமே அங்க ஆபிரகாமை சந்திக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது பைபிள் எதைத்தான் பத்தி பேச அப்படின்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதை ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொன்ன சிலுவை பற்றிய உபதேசம் தான் மனு குலத்தை எடுத்து நிறுத்தும். வேற எதுனாலும் செய்யற மாதிரி எனக்கு தெரிஞ்சு பைபிள்ல நான் அப்படி பார்க்கவே இல்லை. நீங்க எந்த பகுதி எடுத்து இங்க பேசினாலும் சரிதான், வேற எதுனாலையும் கொண்டு வந்த மாதிரி இல்லவே இல்லை. லோத்துடைய விஷயத்துல பாருங்க, எவ்வளவு நிழலாட்டமா எவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்கிறார் பாருங்க. அவன் எதுதான் வந்துகிட்டு இருக்கிறான், இப்ப இவர் போய் சந்திக்கிறாரு, எவ்வளவு மகத்துவம் பாருங்க. அதுக்கு பிறகுதான் ராஜாட்ட பேசுறாரு. மெல்கிசேதேக்கு சந்திக்கு பிறகு யார்கிட்ட பேசுறாரு? அடுத்து ராஜாட்ட பேச வேண்டியது இருக்கு, ஒப்படைக்க வேண்டிய இடம். அதான் ராஜா. சோதோமின் ராஜாட்ட அடுத்து பேசணும் வேண்டாமா? ஏன்னா அங்க இருந்தா போய் பிடிக்கப்பட்டிருக்கு. அங்க ஒப்படைக்கக்கூடியதுக்கு ஒரு இடத்துக்கு முன்னால, அப்ப எப்ப வந்து அந்த பொருள் பத்திரப்பட்டது அங்க போய் சேருதுன்னு கேட்டா, மெல்கிசேதேக்கை சந்திக்கணும். என்றென்றைக்கு மாறி போகாத ஆசாரியத்துவத்துக்குள்ள என்ன வரணும், அந்த செய்தி என்ன சந்திக்கணும். என்றென்றைக்கு மாறி போகாத இந்த சிலுவையை பற்றி உபதேசமாகிய மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம் உங்களை என்னையும் சந்திக்கணும். அப்பதான் பழைய நிலைமைக்கு அது கொண்டு போய் என்ன செய்யப்படும், சேர்க்கப்படும். இல்லைன்னா என்ன செய்யாது, இடையிலே உருவினாலும் உருவிடுவாங்க. ஒரு மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு வர்ற வழியில கல்லறைகள் அகப்பட்டு கிடக்கான். அங்கேயும் பாருங்க கிறிஸ்துவ வெளிப்படுறார். அங்கே வந்து ஆசாரியனும் விளைவின்னு யாரு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. இவ்வளவுதான் தியானிச்சிருக்கிறோம். பழைய உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம். அங்க வெளிப்பட்ட ஆசாரியனும் லேவியனும் நியாயப்பிரமாணம். பெந்தி வந்த சமாரியன் பாருங்க, கிறிஸ்து தான் காயங்கட்டக்கூடிய மருந்து வச்சிருக்கிறார். பாருங்க, இவங்க 2 பேரும் போட்டு போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷன் என்ன செஞ்சிருவான், செத்து போயிடுவான். அப்போ நம்மளும் கூட கல்லறைகள் அகப்பட்டு சின்னாபின்னமும் ஆன நிலைமையில இருந்தோம். இன்னும் கொஞ்சம் செத்தே போயிருப்போம். ஆனா நம்மள என்ன செஞ்சிட்டாரு? கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் எடுத்து நிறுத்துகிறது. சத்திரத்துக்கு கொண்டு போய் சேர்த்து பாருங்க. இப்ப அவன் நினைச்சு பார்த்திருப்பான், சத்திரத்துல சுகமாகி அவன் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நினைச்சிருப்பான், ஐயோ நான் குத்துகிற விடப்பட்டு கிடந்தேனே, என்ன நியாயப்பிரமாணம் இது எனக்கு உதவி செய்யல, ஆசாரியன் லேவியன் எனக்கு உதவி செய்ய முடியல. ஆனா பிந்தி வந்த பிரமாணம் சமாரியன் என்ன செய்தா, உதவி செய்தா. அதுல இன்னும் தீபம் போனா அது ரொம்ப மணிக்கணக்காயிரும். முன்னாட்கள் தியானிச்சிருக்கிறோம், வருஷத்துக்கு முன்னால தியானிச்சிருக்கிறோம். காயங்கட்டு நல்ல சமாரியன் என்று சொல்லி. பிரியமானவர்கள, எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. நம்ம உண்மையிலே குத்துவிரதம் விடப்பட்டு கிடக்கிறோம். பல வகையில, பலவிதமான சோர்வுல, பலவிதமான பின்மாற்றத்துல, பலவிதமான காரியங்கள்ல, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள்ல, அது அநேக நேரங்கள்ல சிக்கி குத்துவிரதம் விடப்பட்டு கிடக்கிறோம். யார் வந்தாதான் நமக்கு சொல்லுங்க, ஆசாரியனுடைய செய்தி எடுக்காது, லேவியனுடைய செய்தியும் ஆனா நிறைய பேருக்கு எடுக்கு. பழைய உடன்படிக்கை வச்சு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஐஸ்வர்யெல்லாம் எடுக்காங்க. நிறைய பேருக்கு எடுக்கு. ஆனா அவங்க கட்டப்படவே முடியாது. எப்பதான் கட்டப்படுற இந்த வெளிச்சத்தை தேவன் வச்சிருக்கிறாருன்னு கேட்டா,
சமாரியன் சந்தித்தாதான் அவன் எழும்ப முடியும், பழைய நிலைமைக்கு வர முடியும். ஆரம்பத்துல ஆரோக்கியமா இருந்தானே, அந்த இடத்துக்கு எப்போ வர முடியுதுன்னா சமாரியன் சந்திக்கணும், வழியில மெல்கிசேதேக்கு சந்திக்கணும். அப்பதான் அந்த சோதோம் ராஜாட்ட போய் அது எல்லாம் கரெக்டா போய் சேரும். எங்க இருந்து போச்சோ அதே இடத்துக்கு வந்துட்டா, மெல்கிசேதேக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டா இல்ல, மெல்கிசேதேக்கு சந்திக்கணும். எனக்கு சிலுவை பற்றி உபதேசம் என்ன சந்திக்கணும். அசைக்கப்படுங்க பிரியமானவர்களே, வேற சத்தியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இதை கேட்டுக்கிட்டே இருக்கும், இதுலதான் நம்ம நிலை நிற்கணும், வேற எதுக்கும் இடம் கொடுக்க வேண்டாம். கடைசி வரைக்கும் 10 பேர் இல்ல, 8 பேரே இருந்தாலும் சரிதான், இந்த இதுலதான் நம்ம நிக்க வேண்டியது. 10ஓ 15ஓ 20ஓ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்க 20,000 சேர்த்து தான், 2 லட்சம் சேர்த்து தான், எக்கேடும் கெட்டு போறாங்க. நம்ம அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே சொல்லிடுவோம், அவ்வளவுதான். கெட்டு போறதை பத்தி நம்ம சொல்லல, அப்படி சொல்லல. இதான் சத்தியம், இந்த சத்தியத்துக்குள்ள வந்தா வரலாம். இல்ல நான் எனக்கு ஆண்டவர் ஏசி தரணும், கார் தரணும், ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு உதவி செய்யணும், அப்புறம் தொழில காரியங்கள் உதவி செய்யணும், அப்புறம் திருமண காரியம், அப்புறம் கார் வாங்குற காரியம், இடம் வாங்குற காரியம், அதுக்கு புதிய ஏற்பாட்டுல அந்த இதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உபதேசங்க கிடையாது. அது சிலுவை பற்றி உபதேசம் கிடையாது. சிலுவை பற்றி உபதேசம் என்ன தெரியுமா? கார் வாங்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை சிலுவையில அது மாலை செஞ்சிருது, மாண்டு போகிறது. கார் வாங்கணும் அந்த ஆசையை ஏற்படுத்திட்டே இருக்காங்க. ஏன்னா காரணம் அங்க சிலுவை கிடையாது. அதுதான் அது வாங்கணும் இது வாங்கணும், கத்துட்டு கேளுங்க சகோதரி, நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அந்த சகோதரன் என்னை சந்திக்க வரும்போது வெறும் 1000 ரூபாய் மாத்திரம் என்னிடத்துல வைத்திருந்தார், காண்பித்தார். நான் சொல்லி ஜோ பண்ணிட்டு போனேன். இப்ப கோடிகளுக்கு இவ்வளவு சொன்னா மட்டும் போதும், எவ்வளவு கைத்தட்டல் வரும் தெரியுமா? யூடியூப்ல பாருங்க, நீ கோடி லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கிறார், அல்லேலூயா அப்படி சொன்னானே போதும், எல்லாம் ஓன்னு ஆயின்னு அப்படியே பயங்கர கைத்தட்டல். சுத்தமா அறிவில்லையா? நான் கேட்கிறேன், நீ பைபிளை தான் படிக்கியா இல்ல வேற எதையும் படிக்கிறியா? வேற எதையாவது புஸ்தகத்தை வச்சிருக்கிறியா? ஆதி அப்போஸ்தலர்கள் எந்த சத்தியங்களை கொண்டு சபையை எடுத்து நிறுத்துறாங்க தெரியுமா? கிறிஸ்துவின் கல்வாரி, பஸ்காவாகிய கிறிஸ்து, மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம், காயங்கட்டும் சமாரியன். நீங்க இதெல்லாம் தேவையில்லை, நீங்க வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமா இருங்க, மிக ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் சிலுவைக்கு பகையினர், அவர்கள் எல்லாரும் சிலுவைக்கு பகையினர். அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய மகிமை லட்சையே, அவர்கள் சிலுவைக்கு பகையினராக இருக்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்கிறார்கள். அவர்கள் சிலுவைக்கு பகையினர் என்று எத்தனையோ தரம் சொன்னேன்னு சொல்றாரு, அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன்னு சொல்றார். அவர் தேவன் வயிறு இதுதான். நகை, பணம், பொருள், இடம், வீடு, காரு, இப்படி அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு சிலுவை பற்றிய உபதேசம் புரியவே புரியாது. இப்படி கெட்டு போய்கிட்டு இருக்காங்க பாருங்களேன், கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம. இதுக்கு கிறிஸ்தவத்துக்கு வரணுமா? வர வேண்டாமே. கிறிஸ்தவத்துக்குள்ள வராம இருந்துகிட்டே எத்தனை பேர் கோடீஸ்வரங்களா இருக்காங்க, அங்க போயிட வேண்டியதானே. எங்க கிடந்து மல்லு கட்டுறீங்க? இங்க மல்லு கட்டினாலும் உங்களுக்கு கொஞ்சமா தானே கிடைக்கு. பேசாம இதை விட்டுட்டு அங்க போயிட்டீங்கன்னா, இதையும் யோசிக்கிறது இல்ல. சபை ரொம்ப சீர்கெட்டு போன நிலைமையில இருக்கு. பிரியமானவர்களே, தயவு செய்து நாமும் கெட்டு போக பின்வாங்குறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோங்கிறத உறுதியா நிற்போம். பிரியமானவர்களே, விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை விட்டு தாண்டிடாதீங்க. பாருங்க, ஆதாம் ஏவாள் விழுந்து போயிட்டாங்க, தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க. கூப்பிட்டு என்ன செய்யறாரு தெரியுமா? விசாரிச்சு என்ன கொடுக்கிறாரு? தோல் உடைகளை தான் கொடுக்கிறார். அப்பவும் அவர்கிட்ட பலிதானா? ஆமா, பலிதான். அப்ப இவங்களுக்கு தேவையானதுங்கிறத தேவன் உணர்றார். என்ன தேவை இவங்களுக்கு, என்ன செய்தி தேவை இவங்களுக்கு, இப்போது என்ன தேவை? பலி ஏற்படுத்தப்பட்டு பலியில வர்ற வஸ்திரம் தான் உங்களுக்கு தேவை. அப்ப விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் எடுப்பிக்கிறதுக்கு அவர் குமாரனை தான் காமிச்சு கொடுக்கிறார். அங்கேயும் ஆதியா 3லயும் குமாரனை தான் காமிச்சு கொடுக்கிறார். இனி வரப்போகிற சந்ததிக்கும் ஸ்திரீயின் வித்தை தான் காமிச்சு கொடுக்கிறார். அவ A to Z எல்லாமே அவர் தானா? ஆமா, அவர் தான். அவர் இல்லாம நீங்களும் நானும் நிலை நிற்கவே முடியாது. செலுவை பற்றி உபதேசம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் இத தெளிவாயிட்டார். நம்ம 2 கொரிந்தியர் எப்படி 2 கொரிந்தியர் 2ல பார்க்கிறோமோ, அதே போல 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அழுத்தம் கொடுப்பார் பாருங்க. அதாவது 1 கொரிந்தியர்
2வது அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன்னு சொல்றார். வேற ஒன்றையும் அறிந்து கொள்ள தீர்மானிக்கல இல்லையா? ஒரு மனுஷன் விழுந்து போயிட்டான், அப்புறம் என்ன செய்ய போறீங்க? அப்புறம் அவன் இந்த எழுப்பப்பட முடியுமா? அவன் கட்டப்பட முடியுமா? அப்புறம் இப்படிலாம் இருக்கு சபையில சிலர் நாங்கள் பப்பலோ சேர்ந்தோன்னு சொல்றான், நான் சில கேப்பான்னு சொல்றான், நான் அதை சொல்லவா இதை சொல்ல, விட்டுருங்கப்பா. வேற எதையும் அறிய விரும்பல. எல்லாத்துக்கும் டோட்டலா சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து உங்கள்கிட்ட வெளிப்பட்டா நான் அவனை சேர்ந்தேன் இவனை சேர்ந்தவங்கிறதெல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அப்புறம் சபைக்குள்ள புளித்த மாவு அந்த மாவு இந்த மாவு எல்லாம் ஒளிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிற எல்லாம் போயிடும். நீ அந்த குறை இந்த குறை எதையும் சொல்ல வேண்டாம், அவ்வளோத்தையும் அடிச்சு கொளுத்திடும். எது? சிலுவை பற்றிய உபதேசம். அதனாலதான் அவர் சொல்லிட்டார், இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாததுக்கு தீர்மானித்திருந்தேன். அவங்கள இவங்க பெரியவங்க அவங்க பெரிய அந்த குறித்து நான் அறிய விரும்பல, வேற எதையும் அறிய விரும்பல. அந்த மனுஷன் என்ன செய்ய இல்லை, நீ இதை அறிஞ்சிட்டா போதும், சபை சக்சஸ், சபை ஒரு விக்டோரியஸ் நிலைமை, அதாவது வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ள அது கடந்து போகும். நாமும் கூட இந்த நாள்ல தேவ பிள்ளைகளாகிய நாம் விழுந்து போனவர்களை தேவன் எவ்விதமாய் கட்டி எழுப்புகிறான்னு சொல்லி நான் எத்தனையோ தடவை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு சில வாரத்துக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஆராதனை செய்திலையும் கேட்டோம். இன்றைக்கும் ஆண்டவர் இன்னொரு கோணத்தில் ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். ஆனா காரியம் என்ன தெரியுமா? இதுதான் சிலுவை பற்றிய உபதேசம். அது கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? அப்ப அவன் திரும்பி வரவே மாட்டான், அப்படித்தானே? கெட்டு போறவனா என்ன அர்த்தம்? அவன் திரும்பி வரவே மாட்டான். அதான் நாம் கெட்டு போக பின்வாங்குறாமல், கெட்டு போறதுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான். அவனை மறுபடியும் அவனை கொண்டு வர முடியாது. அவன் கெட்டு போயிட்டான்னா முடிஞ்சுது. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடிக்கி. அப்போ இங்கேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கு, கெட்டு போகிறது, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்துல கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாளில் நீர் பேசி நம்முடைய ஜீவனில் வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணம் செய்கிறேன்.